எப்படியாவது காப்பாற்றணும். பாத்தையாக்கா, ஒரு டிவி கூட வாங்க வக்கில்ல. எவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் பாரு. தினமும் நான் கொசுக்கடியில தான் தூங்குறேன் தெரியுமா? இதுதான் நல்ல சமயம். நீ சொன்னி நான் கொன்றுவேன். ஆனால் எனக்கு பார்க்க பாவமாக இருக்கு. நானே கொண்டுறேன். டிவி வாங்கிதான். ஏண்ட தம்பி இன்னும் தூங்காம இருக்கா? உனக்கே தெரியுமில்லக்கா, நான் வீட்டில் டிவி பார்த்துட்டே தான் தூங்குவேன்னு. இங்கே எங்கே தூங்குறது? நீ மட்டும் அந்த தோப்பு இருக்கிற மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் தேட்டரில் படம் பார்த்துட்டே தூங்கியிருப்பேன்ல. உன் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. எனக்கு அது தோப்பு இருக்கிற பொண்ணா பாரு. என்னண்ணே தூக்கம் வரலையா? இந்த டயத்தில் இங்கே வந்து நிற்கிற? உனக்கே தெரியலம்மா, ஊரில் ஏசி காற்றுல படுத்து பழகி இங்கே ஃபேன் காற்றுல தூக்கமே வர மாட்டேங்குது. நான் என்ன தானே பண்ணுறது? ஒரு வருஷமா நானும் போராடிட்டேன், இன்னும் ஏசி வாங்கி தரல. ஏன்னா அந்த மனுஷனுக்கு என்ன கட்டி வச்சிங்க? என்ன மாப்பிள்ள, தோசையா? ஆமாம் மச்சான். தங்கச்சி சாப்பிட்டுச்சா? சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் மச்சான். தங்கச்சி என்னண்ணா? அம்மா சாப்பிட்டியாம்மா? இல்லைண்ணா. என்ன நீ சாப்பிடாம மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு? ஊர்ல உங்க அண்ணி சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. எங்கண்ணா? என் மேல கொஞ்சமாவது அக்கறை பாசம்லாம் இருக்கணும். அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுக்கிறாரு. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத மனுஷன். அக்கறையே இல்லையா? எப்படிதான் சாப்பிடறதெல்லாம் உள்ளறங்கதே தெரியல. மச்சான் சாப்பிட்றீங்களா? ஐயோ மாப்பிள்ள, இப்படி எல்லாம் கொடுத்தா நான் வாங்கி சாப்பிட்டுரும் பாத்துக்கங்க. உங்களை தேடி வில்லங்கம் வரும். ஏங்க? ஓ காஃபியா? ஏங்க, தம்பி தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். கொஞ்சம் போய் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்களேன். ஏன் அவன் எஞ்சோனே போய் வாங்கிட்டு வர மாட்டானா? ஏங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சிட்டு வேலை வாங்குற. இருந்தாலும் காஃபி குடிச்சிட்டு வேலை வாங்கிருக்கான். அக்கா, க்ரீம் பிஸ்கெட். ஏங்க, க்ரீம் பிஸ்கெட். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கானா? நான் பால் காய் வச்சேன், நான் போய் என்னன்னு பாக்குறேன். காஃபியை கொடுத்துட்டா யாருக்கு பால் வைக்க போதா? என்ன நல்லா ஏமாத்துற போல. மாமா, கண்ணு மூக்கு பிஸ்கெட். மாமா, உடனே மேல வாங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்து, நம்ம யாருன்னு காட்டணும். யாரு கிட்ட காட்டணும்? அதான் மாமா, அந்த மேல் வீட்டுக்காரங்க கிட்ட. ஏய், அவங்க கிட்ட காட்ட முடியாது, போடா. இதே எங்க தோப்பு மாமா. வாண்டா வாண்டா, போடா வாண்டா. யாரையோ கூட்டு வரணும்னு சொன்ன, யாரையுமே காணோம். யார வேணாலும் கூப்பிடுவேன், பேச்சு மாறக்கூடாது. ஏய், யாரை வேணா கூப்பிடுறா, போடா. மாமா, என்ன கேள்வி வீட்டுக்காரர, இந்த கேம் என்னன்னு தெரியுமா? இந்த ரூல்ஸே வேற. ஒத்த கையில 100 தண்டாலு. மச்சான் இங்க வாங்க. அவனுக்கு ரூல்ஸே தெரியல. எவனா ஒத்த கையில 100 தண்டால் இருப்பானா? வேலை பார்க்க சொல்லுங்க. இதே தோப்புக்கார மாப்பிள்ளையா இருந்தா ஒத்த விரல் எடுத்திருப்பான். நான் சொல்ற போட்டிக்கு அவன் தயாரான்னு கேளுங்க. எவனையோ கூப்பிட்டு வரலான்னு சொன்ன, எவனும் வரலையா? மாப்ள யாரெல்லாம் வந்திருக்கா? மாப்ள, இங்க என்ன பண்றீங்க? எந்திரிச்சு வாங்க. மச்சான் அவங்களுக்குள்ள சண்டை போட முடியும் மச்சான். அட நான் இருக்கிற மாப்ள, எந்திரிச்சு வாங்க. மச்சான் பயப்படாம வாங்க. சார், நான் மட்டும் தோத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது இருக்கான் பாருங்க, ஊர் ஃபுல்லா பயர் அடிச்சு ஓட்டிடுவான் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? மாமா மட்டும் தோத்துட்டேன்னா தோப்புக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க சார். ராஜ யோகம். மாப்ள, உங்க பேர்ல புக்கு. ஆமா மச்சான், கேட்கணும் நினைச்சேன். உதட்டுல என்ன பொண்ணு? அது ஒண்ணு இல்ல மாப்ள. பரல சொல்லுங்க மச்சான். அது நம்ம வீட்ல ஏசி இல்லையா? ஆமா, அதான் கொசு கடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன போட்டிருக்குன்னு பாப்போம். நீங்கள் அதை விட்டாலும் அது உங்களை விடாது. எது? மாமா, மாமா உங்க கை கொடுங்க. எதுக்கு கொடுங்க சொல்றேன்.
அக்கா அக்காவை என்ன கூப்பிடுற? சொல்றேன் இருங்க. ஏன்டா அக்கா மாமாக்கு 2 பொண்டாட்டி. டேய் மச்சான் இதெல்லாம் மூட நம்பிக்கை நம்ப கூடாது. ஊர்ல எத்தனை பேர்த்த கரெக்டா சொல்லிருக்கேன். ஏன்னு கேளுக்கா. அப்பயே சொன்னேன் தோப்புக்காரனை கல்யாணம் தோப்பா பண்ணு. ஏய் நீ என்ன கையை பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு பார்த்தா கையில இல்லாதவங்கள வாழ்க்கை எப்படி முன்னேறாங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை நம்ப கூடாது. என்ன நம்புதியா என்ன? போ உள்ள. என்ன அழுதுட்டே போதா, எப்படி கோத்துட்டு போதா? மாமா. என்ன வரா? மாமா எங்க ஆளக்கான இவரே? மாமா போயிட்டான். இப்பதானே பேசிட்டு போனா, எப்படி நம்புதானுங்க? ஹேய் அதிசயம். ஆனா உண்மை, நீ என்ன வீட்டு வேலை எல்லாம் செய்த? ஆமாங்க, ஊர்ல இருந்து அண்ணன் வந்திருக்குல, அதுக்கு தான் இந்த ஆக்டிங். நான் வேலை செய்யலன்னு அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துரும். ஓஹோ அப்படியா? ஆமாங்க, அதான் எல்லா வேலையும் நானே செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். பாத்தியம்மா, நான் உன்னை என்னைக்காச்சும் வேலை செய்ய வச்சிருக்கேனா? ஆமா, நீங்க என்ன வேலை செய்ய விட்டதே கிடையாது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன? அப்போ உங்க அண்ணனை ஊருக்கே அனுப்பிச்சிடலாமா? தம்பி மச்சான் மச்சான் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏசி வாங்கி தள்ளின்னு சொன்னேன்னு மட்டும் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவளை ஏசியில வச்ச மாதிரி குளிர வச்சிருக்குன்னு அடிக்கடி அவட்ட சொல்லிருக்கேன். உங்ககிட்ட தோப்பு இல்லையான்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆனா அந்த தோப்பை விட உங்க மனசு ரொம்ப பெருசுன்னு எங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு மச்சானா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு மாப்பிள. மாமா நான் வேணா வயசுல உங்களுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கலாம், ஆனா நீங்க வயசுல மூத்தவர்னு எங்க அக்கா கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். மொத்தத்துல விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 30 நாள் இருந்தும் ஒரு மருந்தும் கிடைக்கலையே. இத்தனை நாள் இங்க இருந்துட்டேங்க மாமா, இதுக்கு மேல இருக்கிறது சரியா வராது. ஏன்னு எங்க மேல அது கோவமா? இல்லம்மா, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே சொல்லியிருக்கேன். அதான் 30 நாள் இருந்துட்டீங்களே, இன்னி கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு போனான்ல. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா உங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, உங்களுக்கு என்ன பயம்? எனக்கு தான் பயம். போயிட்டுருங்க மாமா. நான் ஊருக்கே போறேன். தம்பி பரவாயில்ல எங்க இருக்கலாம். அவனை கூப்பிடுங்க. இல்லம்மா கூப்பிட்டா வந்துடுவான், போட்டோம். தம்பி வந்து போயிட்டான். சரி, இப்ப நீங்க போய் பாத்திரம் கழுவுங்க. கிச்சன் அந்த பக்கம். வேமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு வைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.